வணக்கம் நண்பர்களே, நான் வெற்றி. இது என்னுடைய முதல் கதை. பிடித்திருந்தால் சொல்லுங்கள். அது ஒரு அழகான காலை பொழுது. வெளியில் மார்கழி மாசம். வெளியில் இதமாக பனி பெய்து கொண்டிருக்க நான் போர்வையை இழுத்து மூடிக்கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தேன். அம்மா, டேய், எவ்வளவு நேரம் தூங்கிக் கொண்டிருப்ப? மாடு பசியில் கத்திக் கொண்டிருக்கிறது, போய் மாடு கட்டிட்டு வா. நான் 5 நிமிடமா மூஞ்சி கை கழுவிட்டு வந்துவிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு எழுந்து போய் மூஞ்சியை கழுவிக்கொண்டு சட்டை போட்டுக்கொண்டு கொட்டாய்க்கு போய் மாடு கயிறை அவுத்தேன். அப்போது ஜல் 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 என்று கொலுசு சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தேன், அது என் சித்தி பொண்ணு சுதா. நான், குட் மார்னிங் சுதா, மாடு கட்டவா போற? சுதா, குட் மார்னிங் அண்ணா. அவள் எப்பொழுதும் என்னை அண்ணா என்று அழைப்பாள். நான், ஒரு நிமிஷம் சுதா, நானும் வந்துவிடுகிறேன். மனதுக்குள் எப்படியாவது இந்த அழகான கலை பொழுதை எனக்கு சாதகமாக ஆக்கிக்கொள்ள நினைத்தேன். சுதா, வாங்க அண்ணா போகலாம் என்றாள் சுதா. நான் மாட்டை அழைத்து கொண்டு சென்றேன். ஒரு சட்டையும் லுங்கி மட்டுமே கட்டிக்கொண்டு இருந்தேன். என்ன சுதா, வர வர அழகாக்கி கொண்டே போற. இவ்வளவு அழகா ஆகிக்கொண்ட போய்கிட்டு இருந்தா நாங்க எல்லாம் என்ன பண்றது? சுதா, போங்க அண்ணா, உங்களுக்கு எப்பவும் விளையாட்டு தான். நானே தூங்கி இப்பதான் எந்திரிச்சேன், மூஞ்சி கூட கழுவாம. மாடு பிடிச்சு கொண்டு வரேன். நான் அழகாய் இருக்கேனா? நான் இப்போதான் ரொம்ப அழகாய் இருக்க. சுதா, போதும் அண்ணா, ஆல்ரெடி பனியில ரொம்ப குளிருது. நீங்க வேற ஐஸ் வைக்காதீங்க. நான் உண்மைய சொன்னா எந்த பொண்ணு தான் நம்புறீங்க? சுதா, சார், நிறைய பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க போலையே. நான் உன்னதல விட தான் ஆசைப்படுகிறேன் என்று மனதில் நினைப்பதற்கு பதிலாக கொஞ்சம் சத்தமாகவே சொல்லிவிட்டேன். சுதா, என்ன சொன்னீங்க புரியல, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. நான் உடனே, இல்லை சுதா, உங்களைப் போல அழகா பொண்ணுங்க இருந்தா ஜொல்லு விட தான் செய்வாங்க என்று சொல்லி சமாளித்தேன். அப்படியே காடு வந்து விட்டது. இப்போது சுதாவை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ளுங்கள். அவள் வயது இப்போது 19. பார்ப்பதற்கு மீரா ஜாஸ்மின் முறித்து வைத்ததைப் போல இருப்பாள். தினமும் அவளை பார்ப்பதற்கு மனசு ஏங்கும். சொல்லப்போனால் எங்க ஊரிலேயே அவள் தான் அழகு. குறிப்பு: இது என்னுடைய 1 வருட கதை. எடுத்த உடனே எல்லாம் வராது. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொண்டு போகிறேன். பொறுமையாக படியுங்கள், நிச்சயம் இறுதியில் சந்தோஷப்படுவீர்கள். அவளுக்கு ஒரு தம்பி இருக்கின்றான். அவன் பேர் வினேஷ். எப்பொழுதும் என் கூடவே தான் இருப்பான். என் மொபைலில் கேம்ஸ் விளையாடி கொண்டு இருப்பான். நிறைய தடவை எனக்கு உங்க அக்காவ கட்டி தருவியா டா அப்படி என்று விளையாட்டாக கேட்பேன். அவனும் கண்டிப்பாக தருவேன் அப்படி என்று சொல்வான். எதற்கு என்று கேட்பேன். நீங்க ரொம்ப நல்லவரு, நான் என்னன்னு கேட்டாலும் வாங்கி தரீங்க. விளையாட உங்க மொபைல் தரீங்க, அதுவும் இல்லாமல் எங்க அம்மாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லுவான். அவன் அம்மாவை மடக்கிய கதையை பிறகு சொல்கிறேன். ஒரு நாள் அவனிடம் அக்கா கிட்ட போயிட்டு, வெற்றி அண்ணா உங்களை கட்டிக்க ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லுடா சொல்லிட்டேன். அவனும் அதை போய் சொல்லிவிட்டான். சுதா, என்னன்னா என் தம்பி ஒன்னு சொன்னான், உண்மையா அப்படி என்று கேட்டாள். நான், என்ன கேட்டான், எனக்கு ஒன்றும் புரியவில்லையே என்று தெரியாதே போல் நடித்தேன். சுதா, ஒன்றும் இல்லை, போன் கேட்டானாம், நீங்கள் தரலையாம், அதை தான் சொன்னான் என்று போய் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டாள். சரி, இப்ப கதைக்கு வருவோம். மாடி கட்டிவிட்டு வந்தேன், அவளும் மாடி கட்டி விட்டாள். என்னுடைய மாடு அவள் மாட்டை மோந்து பார்த்து கொண்டே இருந்தது. நான், என்ன சுதா, என் தம்பி காலையிலேயே வேற நினைப்பில் இருக்கான் போல. உன் மாட்டை கொஞ்சம் தள்ளி கட்டலாம் இல்ல? சுதா, மைண்ட் வாய்ஸ். உங்களைப் போல் தான் உன் தம்பி இருப்பான் என்று சொன்னது லைட்டாக என் காதில் விழுந்தது. என்ன சொன்னா சொல்ற சுதா? சுதா, ஒன்னும் இல்லைனா, சந்தோஷமாக இருக்கட்டும். வாங்கள், நம்ம போகலாம். எனக்கும் கண்ணுக்குட்டி கூட விளையாட ஆசையாக இருக்கிறது என்று சொன்னாள். நான், என் சுதா பாப்பா கூட விளையாட ஆசை இல்லையா என்ற ஒரு ஆர்வத்தில் கேட்டுவிட்டேன். சுதா, ஆசையாகத்தான் இருக்கிறது.
ஆனால் அது எப்படி வரும் என்பதை நினைத்து பார்த்தால் தான் பயமாக இருக்கிறது. நான் பயமா? என்ன பயம்? எதற்கு பயம்? ஃபர்ஸ்ட் உனக்கு எப்படி வரும் என்று உனக்கு தெரியுமா சுதா? சுதா: அதெல்லாம் தெரியும். நான்: எப்படி தெரியும்? யார் சொல்லிக் கொடுத்தது? சுதா: யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை, நானே கற்றுக்கொண்டேன். நான்: அதுதான் எப்படி? சுதா: அதை நான் எதற்கு உங்ககிட்ட சொல்லணும்? நான்: சும்மா சொல்லு, போய் சொல்றியா உண்மைய சொல்றியா என்று பார்ப்போம். சுதா: அதுதான் கையில போன் இருக்குது. நைட்டில் வீட்டில் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் போன் பார்த்து கற்றுக்கொண்டேன். நான்: அப்படி என்ன பாப்ப? சுதா: ஆமாம், உங்களுக்கு ஒன்னும் தெரியாது பாருங்க. நான்: எனக்கு தெரியல, சொல்லு. சுதா: ஒன்றும் தெரியாமத்தான் அன்னைக்கு என் தம்பி கிட்ட என்ன கட்டிக்கிறதுக்கு அவன் கிட்ட சொல்லி அனுப்பிச்சீங்களா என்று கேட்டாள். நான்: இல்லையே, நான் சொல்லலையே. சுதா: நடிக்காதீங்க, எல்லாம் எனக்கு தெரியும். கொஞ்சம் நாளாவே நீங்க என்னை எப்படி பாக்குறீங்க? அப்படியே சாப்பிடற மாதிரி, முழுங்கற மாதிரி பாக்குறீங்க. எல்லாம் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் ஒன்றும் தெரியாதவள் என்று நினைத்தேன். எல்லாத்தையும் கவனித்து கொண்டுதான் இருந்திருக்கிறாய். சுதா மெலிதாக சிரித்தாள். நான்: எதற்கு சிரிக்கிறாய் சொல்லு, நானும் சிரிக்கிறேன். சுதா: ஒன்றுமில்லை. அப்பதான் கவனித்தேன், அவள் நடக்கும் பொழுது அவள் போட்டு இருந்த பாவாடை மாட்டியிருந்தது. நானும் விளையாட்டாக சுதா பீரோவில் துணை மாட்டி இருக்கு பாரு என்று சொல்லி சிரித்தேன். அவளும் பாவாடையை இழுத்துவிட்டு, உங்கள் கண்ணு எதற்கு அங்க போகிறது என்று கேட்டாள். நான்: அழகாக இருந்தால் பார்க்க தானே செய்வார்கள் என்று சொன்னேன். சுதா: சிசி, நான் உங்கள் சித்தி பொண்ணு. உங்களுக்கு தங்கச்சி முறை ஞாபகம் இருக்கட்டும். நான்: அதற்கு என்ன? என் தங்கச்சியை நான் ரசிக்காமல் வேறு யார் ரசிப்பார்கள்? சுதா: எங்க அம்மா கிட்ட சொன்னா உங்களை நல்லா கேள்வி கேட்பாங்க. அதை பார்த்து நானும் ரசிக்கவா என்று சொன்னாள். நான்: என்ன என்று சொல்ல போற என்று கேட்டேன். சுதா: வெற்றி அண்ணா என்னை அப்பா அம்மா விளையாட்டு விளையாட கூப்பிடுகிறான் என்று சொல்லப் போறேன் என்று சொன்னாள். எனக்கு பக்கு என்று இருந்தது. நான்: அடிப்பாவி, நான் எப்போதும் உன்னை அப்படி கூப்பிட்டேன் என்று கேட்டேன். நீங்கள் சுத்தி வளைத்து எங்க வரிகள் என்று நல்லாவே தெரியும் என்று சொன்னாள். நான்: என்ன தெரியும் உனக்கு அப்படி என்று கேட்டேன். சுதா: அதான் சொன்னேனே, அப்பா அம்மா விளையாட்டு விளையாடி என்னை அம்மாவாக பார்க்கிறீர்கள். கரெக்டா சொன்னேனா அப்படி என்று கேட்டாள். நான்: என்னடா இவள் இவ்வளவு ஓபனாக பேசுறாளே என்று மனதுக்குள் நினைத்து கொண்டேன். ஒருவேளை அவளுக்கும் நம் மீது ஆசை இருக்கின்றதா? நாம் எதுவும் செய்து மாட்டிக் கொள்ளக்கூடாது அப்படி என்று உறுதியாக இருந்தேன். என்ன சுதா இப்படி பேசுற அப்படி என்று கேட்டேன். சுதா: சரி, நானும் ஓப்பனாவே சொல்றேன். எனக்கும் உங்களை பிடிக்கும். ஆனால் நீங்கள் எனக்கு அண்ணா முறை. அதனால் தான் சொல்வதற்கு தயங்கிக் கொண்டு இருந்தேன். நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுகிற பையன் எப்படி இருக்கணும் என்று நினைக்கிறேனோ அதேபோல் நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படி என்று சொன்னாள். நானும் உள்ளுக்குள் சந்தோஷப்பட்டாலும் வெளியே காட்டிக் கொள்ளாமல் குழப்பமாக இருப்பது போல் நடித்தேன். அப்பொழுது கரும்பு தோட்டம் வந்தது. ஒரு நிமிஷம் இரு சுதா என்று சொல்லிவிட்டு அவளிடம் பேசிக்கொண்டே ஒரு கரும்பை கையாள உடைத்து எடுத்தேன். அவள் அதையே பார்த்து கொண்டிருந்தாள். அந்த கரும்பு இரண்டாக உடைத்து அவள் கையில் ஒன்று கொடுத்தேன். அதை வாயில் வைத்து ஒரு வித பார்வையுடன் கடித்தாள். இப்ப வரைக்கும் அந்த பார்வையை மறக்க முடியவில்லை. நான் பொசுக்கென்று அவளிடம், என்னடி கரும்பியை இப்படி கடிக்கின்றியே அப்படி என்று சொல்லி உதட்டை கடித்து கொண்டேன். அவள் கரும்பை தோலை உரித்து தானே சாப்பிட முடியும், அப்போதானே இனிப்பாக இருக்கும் என்று இரட்டை வசனத்தில் சொன்னாள். நானும் புரிந்து கொண்டு, ஆமாம், கரும்பு தோலை உரித்து வாயில வைத்து கடித்தால்தான் தான் அந்த சுவையை நமக்கு தெரியும் என்று நானும் சொன்னேன். சுதா, பரவால்ல, கரும்பு ரொம்ப பெரிதாக தான் இருக்கின்றது என்று என்னை பார்த்து கொண்டே சொன்னாள். அப்பதான் நான் கவனித்தேன். நானும் சிரித்துக்கொண்டு, ஆமாம், பெருசா இருந்தா தானே இனிப்பாக இருக்கும் என்று சொன்னேன்.
சுதா, இனிப்பாக இருந்தா மட்டும் போதாது என்று சொன்னாள். நான், வேற என்ன வேண்டும் என்று கேட்டேன். அவள், இப்போது பேச நேரமில்லை, ஸ்கூலுக்கு நேரம் ஆகிவிட்டது. நான் வீட்டுக்கு கிளம்பனும், நீங்கள் வரீங்களா? நான் கிளம்புவா என்று கேட்டாள். நானும் சரி வா போகலாம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றோம். அப்போது ஒரு சத்தம், மா என்று. திரும்பி பார்த்தால் என் வீட்டு மாடு, அவள் மாட்டை இருந்தான். நாங்கள் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டு சிரித்து கொண்டே அங்கிருந்த கிளம்பினோம். தொடரும்.